வணக்கம், நான் சௌமியா. பூமியில இருக்க ரொம்ப ரகசியமா பாதுகாக்கப்படுற சில இடங்கள் யாருக்கும் தெரியாம பாதுகாக்கப்படுது. மர்மம் சூழ்ந்திருக்கும் இந்த ரகசிய இடங்களா இருக்கட்டும், இல்ல அறைகளா இருக்கட்டும், ரிச் அண்ட் பவர்ஃபுல் பீப்புளுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கு. மத்த சாதாரண மக்கள் யாருக்கும் அங்க பெர்மிஷன் கிடையாது. சோ இந்த மாதிரிலாம் இந்த உலகத்துல இருக்கான ஆச்சரியப்பட வைக்கிற இந்த மிஸ்டீரியஸ் சீக்ரெட் பிளேசஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரூம் 39. நார்த் கொரியால பியாங்யாங்ன்ற இடத்துல ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ஆர்கனைசேஷன் ஒரு கவர்மெண்ட் பில்டிங் இருக்கு. இந்த கவர்மெண்ட் பில்டிங்கோட 3வது ஃப்ளோர்ல தான் ரூம் 39 ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு. இந்த சீக்ரெட் ரூம் பத்தி சொல்லனா, அந்த நார்த் கொரியா அந்த நாட்டோடைய கம்ப்ளீட் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸோட சீக்ரெட்ஸ் எல்லாமே இந்த ரூம்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. 1970ல இந்த சீக்ரெட் ரூம் 39 ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நார்த் கொரியாவோட கிங் ஃபேமிலியோட கண்ட்ரோல்ல தான் இந்த ரூம் இருக்கு. அந்த நாட்டோடைய கம்ப்ளீட் பயங்கரமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த ரூம்ல தான் நடக்குது. ஃபாரின் கரன்சிஸ் இங்க தான் அவங்க பதுக்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபாரின் கரன்சிஸ் ஒரிஜினல் மாதிரியே அவங்க இங்க கள்ள நோட்டு பிரிண்ட் பண்றதும் இந்த இடத்துல தான். இது மட்டும் இல்லாம வெப்பன் சேல்ஸ், அப்புறம் ட்ரக் ஸ்மக்லிங், கோல்ட் ஸ்மக்லிங், டிராபிகிங்னு எல்லா அட்டூழியங்களும் இந்த ரூம்ல தான் அந்த சீக்ரெட்ஸ் ஒளிஞ்சிருக்கு. வருஷத்துக்கு 4000 கோடியில இருந்து 15,000 கோடி வரைக்கும் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்னால அவங்களுக்கு கிடைக்குது. அவங்களுடைய மணி லாண்டரிங்க்கு சைனா அண்ட் சுவிட்சர்லாந்து பேங்க் அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. எக்ஸாம்பிள், இப்போ கோல்ட் ஸ்மக்லிங் பண்றாங்கன்னா நார்த் கொரியால இருந்து கோல்டு சைனாக்கு கடத்தி சைனால இருந்து அது இன்டர்நேஷனல் லெவலுக்கு சைனீஸ் கோல்டு அதை விற்கிறாங்க. சரி, அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2018ல நெதர்லாண்ட்ல இருந்து 2 ஆர்மர்டு மெர்சிடஸ் சீடன் காரை கடத்துறாங்க. அதுல ஒவ்வொரு காரோட விலை பார்த்தோம்னா 4.5 கோடி. சோ அந்த காரை கார்கோ ஷிப்ல சைனாக்கு கடத்தி அங்க இருந்து ஜப்பானுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. ஜப்பான்ல இருந்து சவுத் கொரியாக்கு வருது. சவுத் கொரியால இருந்து ஒரு ரஷ்யன் கோ ஷிப் மூலமா நார்த் கொரியாக்கு கொண்டு போறாங்க. இந்த என்டையர் ஸ்மக்லிங் டைம்ல இந்த ஷிப்ஸோட அந்த கம்ப்ளீட் ட்ராக்கிங் சிஸ்டம் அவங்க ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. ஸ்மக்லிங் மட்டும் இல்லாம ஹேக்கிங்லயும் நார்த் கொரியா டாப்ல இருக்குன்னு சொல்லலாம். 2016ல நியூயார்க்ல இருக்க ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்ல $1 பில்லியன் வந்து பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஹேக் பண்ணி எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான அமெரிக்கன் டாலர்ஸ் ரூம் 39ல ஃபேக் நோட்ஸ் வந்து அங்க ஒரிஜினல் போலவே பிரிண்ட் பண்றதாகவும் இன்ஃபர்மேஷன் வெளியில வருது. சோ இவங்க பண்ற அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்னால தான் அவங்க என்டையர் கிம் டைனஸ்டியோட இந்த லக்ஸூரியஸ் வாழ்க்கைக்கு பணம் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தோம்னா இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து தான் அவங்களுக்கு வருது. யூஎஸ்ல இருக்க இந்த கிளப் 33 டிஸ்னிலாண்ட் ரொம்ப சீக்ரெட்டான ரூம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஸ்ட்ரிக்ட்லி மெம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளப். சரி, இந்த கிளப்ல மெம்பர் ஆகணும்னா 6 கோடி பேமெண்ட் பண்ணணும். இதே கார்பரேட் மெம்பர்ஷிப்னா இன்னும் அதிகமா பேமெண்ட் பண்ணணும். சரி, பேமெண்ட் பண்ணதும் இமிடியேட்லி மெம்பர் ஆக முடியுமான்னு கேட்டா இல்ல. குறைஞ்சது 5-7 வருஷத்துல இருந்து 15 வருஷங்கள் வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் போகுமா. பிகாஸ் இந்த கிளப்ல 487 மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் அலோகேட் பண்ணிருக்காங்க. சரி, இந்த கிளப் 33ல யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்கன்னு பார்த்தோம்னா பல நாடுகள்ல இருந்து இருக்க பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்ஸ், அப்புறம் ரிச் ஆக்டர்ஸ், அது மட்டும் இல்லாம ஹை ப்ரொஃபைல் பில்லியனர்ஸ் மட்டும் தான் இதுல மெம்பர்ஸா இருக்காங்க. ஏரியா 51 யூஎஸ்ல இருக்க நெவேடாவோட சதர்ன் ரீஜியன்ல இருக்கு. இது ஒரு லார்ஜ் சீக்ரெட்டிவ் மிலிட்டரி ஏர்ஃபீல்டு. முக்கியமா ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு லொகேஷன் சொல்லலாம். இந்த ஏரியா 51 எல்லைக்கு அன்ஆத்தரைஸ்டு பீப்புள் யாராவது கிராஸ் பண்ணாங்கன்னா இமிடியட்லி லீத்தல் ஆக்ஷன் எடுப்பாங்க. மேபி அரெஸ்ட் பண்ணலாம், இல்ல ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கலாம். ஏரியா 51ஓட பிரைமரி ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா ஏர்கிராஃப்ட், வெப்பன்ஸ், எக்ஸ்பெரிமெண்டல் டெஸ்டிங் பண்ற இடம். ஏரியா 51ல பட் கம்ப்ளீட்டா என்ன ஒர்க் நடக்குதுன்னு யூஎஸ் கவர்மெண்ட் ஒரு கான்பிடென்ஷியலா ரொம்ப வருஷங்களா அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இதனால் பல தியரிஸ் உருவாகுது. என்னன்னா ஏரியா 51ல அவங்க ஏலியன் ஸ்பேஸ், ஏலியன் டெக்னாலஜி, ஏலியன்ஸை வச்சு அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு வராங்கன்னா ஆளாளுக்கு ஒரு தியரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் என்னதான் ஏரியா 51 ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி சீக்ரெட் ஃபீல்டா இருந்தாலும் ரொம்ப வருஷங்களா பரபரப்பா பேசப்படுற ஒரு புரியாத புதிரான ஒரு இடமா தான் இருக்கு. ஒயிட்ஸ் ஜென்டில்மேன் கிளப் 1693ஆம் ஆண்டு பிரான்சிஸ் பயாங்கோ என்பவரால லண்டன்ல ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கிளப் எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஃபார் மென். இந்த ரீசன்னாலேயே இந்த கிளப்க்கு ரெப்புடேஷன் கிடைச்சது. இங்க வந்து பெண்களுக்கு ஸ்ட்ரிக்டா அனுமதி கிடையாது. பட் ஒருத்தரை தவிர குயின் எலிசபெத் II மட்டும் இங்க பெர்மிஷன் இருக்கு. சரி, இந்த கிளப்ல யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்கன்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர், அப்புறம் பவர்ஃபுல் பொலிட்டீஷியன்ஸ், ஹை ப்ரொஃபைல் பில்லியனர்ஸ் மட்டும் தான். சரி, இந்த கிளப்ல மெம்பர் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஒரு ஆணா இருக்கணும். அடுத்தது இந்த கிளப்ல இருக்க மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தர் நமக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். அந்த இன்விடேஷனை ஆல்ரெடி மெம்பர்ஸா இருக்க யாராவது 2 பேர் அக்செப்ட் பண்ணணும். இதெல்லாம் எதுவுமே இல்லையா, ராயல் ஃபேமிலியோட இல்லைன்னா பவர்ஃபுல் பொலிட்டிஷியன்ஸ்க்கோ நம்ம வேண்டப்பட்டவங்களா இருக்கணும். இது இருந்தா மட்டும்தான் இந்த கிளப்ல மெம்பர் ஆக முடியும். சரி, கரண்ட்ல பெரிய புள்ளிகள் யாரெல்லாம் மெம்பர்ஸ்னு பார்த்தோம்னா பிரின்ஸ் சார்லஸ், பிரின்ஸ் வில்லியம், அப்புறம் முந்தைய பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன். மவுண்ட் யமன்டா ரஷ்யால இருக்க உரல் மவுண்டன் ரேஞ்சஸ்லயே ஒரு மிகப்பெரிய ஒரு மலை, 5381 அடி உயரம். அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ்ல இந்த மலைக்கு ஈவில் மவுண்டன் அர்த்தமா. யுஎஸ் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ரஷ்யன்ஸோட பவர்ஃபுல் மிலிட்டரி ஃபெசிலிட்டியே இந்த மலைக்கு கீழே ரொம்ப ஆழத்துல சீக்ரெட்டா அவங்க செயல்படுத்திட்டு வராங்கன்னு. அது மட்டும் இல்லாம ரொம்ப மேசிவான நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாமே இங்க பதுக்கி வச்சிருக்காங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இந்த மலையோட தெற்கு பகுதியில பார்த்தோம்னா ஒரு டாப் சீக்ரெட்டான ஊர் இருக்கு, மெல்கோரேன்னு. இது கம்ப்ளீட்டா அவுட் சைட் வேர்ல்டுக்கு இந்த இடம் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. யாருக்குமே இங்க பெர்மிஷன் கிடையாது. சோ இதனால பல பேர் பல தியரிஸ்ல பேச ஆரம்பிச்சாங்க. இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு மேசிவான ஒரு ஹியூமன் சிவிலைசேஷன் இங்க இருக்கு, நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயார் பண்றதுக்காக வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா வார் டைம்ல ஹை ப்ரொஃபைல் பீப்புள்ஸ் எல்லாம் இங்க வந்து பதுங்கிறதுக்காக நிறைய பங்கர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பட் இது சம்பந்தமா யுஎஸ் கவர்மெண்ட் ரஷ்யா கிட்ட கேள்வி கேட்டா அவங்க இதை வந்து மறுக்கவும் இல்ல, அக்செப்ட் பண்ணவும் இல்ல. யூகேல நார்த் யோர்க்ஷயர்ன்ற இடத்துல RAF மென்வித் ஹில் என்ற ஒரு ராயல் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்கு. இந்த RAF ஓட பிரைமரி ஜாப் என்னன்னு பார்த்தோம்னா எனிமிஸோட சேட்டலைட் சிக்னல்ஸ், மிசைல் சிக்னல்ஸ் இவங்க ஸ்பை பண்றதுதான். இந்த RAFக்கு குளோபல் ஸ்பை நெட்வொர்க்கான எக்லானோட கனெக்ஷன் இருக்கு. இந்த எக்லான் யார் ஆப்ரேட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா 5 ஐஸ் கண்ட்ரீஸ். 5 ஐஸ் கண்ட்ரீஸ்னா US, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அண்ட் கனடா. யூகேல இருக்க இந்த RAF உலகிலேயே லார்ஜஸ்ட் எலக்ட்ரானிக் மானிட்டரிங் ஸ்டேஷன். இவங்க US நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி சார்பா நிறைய ஒர்க்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த RAF கோல்ட் வார் டைம்ல சோவியத் யூனியனை ஸ்பை பண்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. பட் அதுக்கு அடுத்து இந்த டெரரிஸ்ட் அப்புறம் ட்ரக் டீலர்ஸ் இவங்களெல்லாம் ஸ்பை பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இப்போ என்னன்னா வெளிநாட்டு அரசியல், ராஜதந்திரம் இது எல்லாமே இவங்க மானிட்டர் பண்றதாகவும், அதோடு முடியாம இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்புறம் சீக்ரெட் ரேடியோ கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன்ஸ்லாம் இவங்க டேப் பண்றதாகவும் பேசப்படுது. மவுண்ட் வெதர் எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர் யுஎஸ்ல இருக்க விர்ஜினியால டீப் ஃபாரஸ்ட்ல ப்ளூ ரிட்ஜ் மவுண்டன்ஸை செதுக்கி டனல்ஸ் அண்ட் சேம்பர்ஸ் அண்டர் கிரவுண்ட்ல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆபரேஷன் சென்டர் FEMA என்ற ஃபெடரல் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சியால உருவாக்கப்பட்டிருக்கு. உலகமே அழிஞ்சாலும் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் இந்த இடம் மட்டும்தான். எவ்வளவு பேரழிவா இருந்தாலும் ஹை ப்ரொஃபைல் பீப்புள், பவர்ஃபுல் பொலிட்டிஷியன்ஸ் இந்த இடத்துல பதுங்கிக்கலாம். இந்த எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர்ஸ் நிறைய கார்ட்ஸால ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த லொகேஷனை 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. ஒன்னு ஏரியா ஏனோ, இன்னொன்னு ஏரியா பீனோ. இந்த ஏரியா ஏ வந்து கிரவுண்டுக்கு மேல இருக்கு. இங்க நிறைய டார்மெட்டரிஸ், லெபரேட்டரிஸ், ட்ரைனிங் ஏரியா, அப்புறம் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், அப்புறம் 2 மேசிவான வாட்டர் டேங்க்ஸ், அதுல 2.5 லட்சம் கலன்ஸ் ஆஃப் வாட்டர் அதுல ஸ்டோரேஜ் பண்றாங்க. சரி, ஏரியா பி பொறுத்த வரைக்கும் சில இன்ஃபர்மேஷன் கூட அதுல இன்னும் வெளியில லீக் ஆகல, அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வராங்க. எஸ், இங்க வந்து ரொம்ப ஹெவியான கார்ட்ஸும் இந்த ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்றாங்க. சோ அதனால இதுல இங்க என்ன இருக்குன்னு பல தியரிஸ் சொல்றாங்க. ஒரு ஹியூமன் சிவிலைசேஷனே உள்ள வாழக்கூடிய அளவுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. பிரைவேட் அபார்ட்மெண்ட்ஸ், அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, ஸ்ட்ரீட்ஸ், அப்புறம் சைட் வாக்ஸ், டெலிகம்யூனிகேஷன்ஸ்னு உலகம் வெளியில அழிஞ்சா கூட ஒரு என்டையர் சிவிலைசேஷனே இங்க அதிக மக்கள் வாழக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸோட இந்த ஏரியா பியை வந்து அவங்க அமைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்படும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, உங்களோட லைஃப்ல அமேசிங் இன்சிடென்ட்ஸ் இல்ல இன்ஃபர்மேஷனை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா நம்ம சேனல்ல கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம இன்ஃபோசாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஃபரெண்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from சௌமியா. நன்றி, வணக்கம்.